1/2 kg சாக்லேட் ஃப்ளேவர்ட் கேக், அதை ஒயிட் சாக்லேட் பினாட்டாக்குள்ளே வச்சு தர சொல்லி ஏஞ்சலின் மேம் கேட்டிருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக அவங்க ஆர்டர் பண்ண கேக் இது. பினாட்டாவை உடச்சி ஓப்பன் பண்ணும்போது உள்ள ஒரு கார் இமேஜ் இருக்கணும், அந்த காரோட இமேஜை நான் அனுப்பிடுறேன், நீங்கள் எனக்கு அதை வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதையும் எடிபிள் ஃபோட்டோ ஷீட்டாகவே வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேம், நீங்கள் கார் இமேஜ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க அனுப்பின கார் இமேஜ் பார்த்துட்டு சரி ஓகே இதை நான் பண்ணிடுறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மேம் பர்த்டே யாருக்கு மேம், நம்ம இதில் என்ன வேர்டிங்ஸ் போடணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ ஹாப்பி பர்த்டே டேடி மட்டும் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன் ஹாப்பி பர்த்டே டேடி எதுக்கு மேம், நீங்கள் தான் டெஸ்லான்னு சொன்னீங்கல்ல, நம்ம ஹாப்பி பர்த்டே டெஸ்லானே வச்சிடலாமா அப்படின்னு கேட்டேன். மேம் டெஸ்லாங்கிறது கார் பேர் மேம், என் ஹஸ்பண்ட் பேர் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லவும் எனக்கு பதிலே வரலை. ஐயோ நமக்கு இவ்வளோதான் அறிவா அப்படின்னு என்ன நினைப்பாங்களோங்கிற ஒரு பதட்டத்தில், மேம் ரொம்ப சாரி மேம், என் பிள்ளைங்க இருந்திருந்தா எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு இந்த மாதிரி கார்லாம் இருக்குது, இப்படி மாடல் இருக்குது, இதுக்கு அந்த மாதிரி பேர் இருக்குன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, சாரி நான் அது உங்கள் ஹஸ்பண்ட் பேருன்னு நினச்சிட்டேன், சாரி மேம் அப்படின்னு திரும்ப சொன்னேன். பட் அவங்க வந்து யூஎஸில் இருக்காங்க, இங்கே வந்திருந்தப்போ அந்த கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஒன்றும் நினைக்கல, இந்த கார் நம்ம ஊரில் நான் எங்கே பார்த்தேன், இப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும், ஆடில் கூட பார்த்ததில்ல, அப்புறம் எனக்கு எப்படி தெரியும், கேக்குக்குள்ளே டெஸ்லா வச்சிடலாம் மேம்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் ஹாப்பி பர்த்டே டெஸ்லான்னு வைக்க சொல்கிறாங்க போலன்னு. மேம் ஹாப்பி பர்த்டே டேடியும் சொல்கிறீங்க, ஹாப்பி பர்த்டே டெஸ்லாவும் சொல்கிறீங்க, என்னது மேம் வைக்கணும்னு கேட்டப்போ தான் தெரிஞ்சிச்சு டெஸ்லா வேறு டேடி வேறுன்னு. ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வரவும் இதை சொல்கிறேன், தலைப்பட அடிச்சுக்கிட்டாங்க, ஏம்மா இப்படி எங்கள் மானத்தை வாங்குறீங்க அப்படின்னு.